அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாமுடைய கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக கட் ஆஃப் மார்க் என்னன்றது பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆன்சர் கீ ரிசல்ட் வெளியிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90+ மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் ஓரளவுக்கு சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 75 மார்க் மேலே எடுத்திருந்தாலும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 100+ மார்க் எடுத்திருந்தா, இப்போ ஓவராலாக அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். 100+ மார்க் எடுத்திருந்தா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ 4 போஸ்டிங்க்கு வந்து 5 பேரை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ 1:2 1.25 ரேஷியோவில் இந்த ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிசி கம்யூனிட்டியுடைய இதை பார்த்தலாம். பிசி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜென்ரலில் இருந்தீங்க அப்படின்னாக்கா, பிசியில் ஜென்ரலில் இருந்தாக்கா 100+ மார்க் எடுத்துருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசியில் உமனில் இருந்தீங்க, பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 95+ மார்க் எடுத்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பிசியில் உமனில் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா 92+ மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பிசியை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு 95+ மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எம்பிசியில் உமனில் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 90+ மார்க் எடுத்திருந்தாலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எம்பிசியில் பெண்களில் தமிழ் மீடியம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 88+ மார்க் எடுத்திருந்தாலே கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் மிக மிக அதிகம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்சி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 85+ மார்க் எடுத்தாலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 82+ மார்க் எடுத்தாலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சியில் பெண்களில் தமிழ் மீடியம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா 80+ மார்க் எடுத்திருந்தாலே கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்தவரை எஸ்சிஏயில் இருந்தீங்க கம்யூனிட்டியை பொறுத்தவரை நீங்கள் 83+ மார்க் எடுத்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏல பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 80+ மார்க் எடுத்திருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏல பெண்களில் தமிழ் மீடியம் வச்சுருந்தாக்கா 79+ மார்க் எடுத்திருந்தாலே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்தவரை நீங்கள் 77+ மார்க் எடுத்திருந்தாலே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதுதான் இப்போதைக்கு கட் ஆஃப் ரேஷியோ. ஏன்னாக்கா இந்த ரேஷியோவில் தான் இருக்காங்க. ஏன்னா மார்க் வந்து மார்க் வைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது அதாவது இதில் இப்போ மார்க் லிஸ்ட் வெளியிட்டிரும்போதே சொல்லியிருந்தாங்க. மார்க் ரிசல்ட் வெளியிடும்போதே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, தமிழ் எலிஜிபிலிட்டியில் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகலை அப்படின்ற விஷயத்தையும் மார்க்கும் கொடுத்துட்டாங்க. கம்யூனிட்டி வைஸில் இதுதான் கட் ஆஃப் அப்படின்றதையும் இப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். இது வந்து அப்ராக்சிமேட்டிவானதான். இதிலிருந்தும் மார்க்குகள் அதாவது இப்போ நீங்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய மார்க் எல்லா கட் ஆஃபும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான். நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாமில் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எஸ்ஜிடி எக்ஸாமில் 100 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 0.5 மார்க் வீதம். இப்போ 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 மார்க் வந்து கூடும். இப்போ 12 இந்த மாதிரி அந்த டெட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, டெட் எக்ஸாம் முடித்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி அதுக்கான மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 0.5 மார்க் வீதம். சிலருக்கு வந்து 5 மார்க் கிடைக்கும், சிலருக்கு வந்து 3.5 மார்க் கிடைக்கும், சிலருக்கு 1 மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5 மார்க்கும் இது கூட சேரும்போது 105 மார்க்காக மாறும். அப்போ வேலைவாய்ப்பு யாருக்கு அதிகம்? நீங்கள் நல்லாவே பார்த்தா தெரியும். இதில் 1 மார்க் டிஃப்ரெண்ட்டில் மட்டுமே 500 பேர் 600 பேர் வருவாங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஸோ அதனால் இந்த மார்க்கோட சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய தெரியும். குறிப்பாக நீங்கள் 90+ மார்க் எடுத்திருக்கீங்க,
இல்லை 85 ப்ளஸ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த டெட்டோட இயரோட மார்க்கும் சேர்த்துனீங்க அப்படின்னாக்கா அதில் நீங்கள் 2013 2017 முன்னாடியே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் அப்டேட்ஸு. ஸோ இதை பற்றின உங்களுடைய பார்வை என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.